அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணாத்மா. டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல இன்றைக்கி நாம் பார்க்குறது. இப்போ வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேரில் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல இதை தான் மரபணு சார்ந்தது அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படிங்கிறப்ப அந்த மரபணு சார்ந்து எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த இடம் அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது. அப்படின்னா ஒரு இடத்தை நாம் பார்க்கும் பொழுதே அந்த இடத்தை வைத்து அவர்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது இப்போ வசிக்கக்கூடிய இடங்கள்லேருந்து தொழில் நிறுவனங்கள்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஆன்லைனில் இப்போ வாஸ்து டிஎன்ஏ வாஸ்து பார்த்துட்ருக்கேன். இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் வாஸ்து பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னா நான் அங்கே போய் சிங்கப்பூரில் போய் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா நான் இங்கேருந்தே நான் அவங்களுக்கு பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய இருப்பிடம், அதனுடைய வரைபடம் அவங்கள வரைஞ்சி அனுப்ப சொல்லுவேன். அதாவது அந்த காம்பவுண்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பவுண்ட்ரி எப்படி இருக்குது, அதாவது நேராக இருக்குதா, கட்டான மாதிரி இருக்குதா, இது எல்லாம் என்ன அமைப்பு இருக்கிறதோ அதை அப்படியே வரைந்து அனுப்ப சொல்லுவேன். நான் எந்த வீட்டுக்கு டிஎன்ஏ வாஸ்து பார்க்க போனாலுமே முதல்ல அவங்கக்கிட்ட அந்த வீட்டை பார்த்தோன்னா முதல்ல பேப்பரை கொடுத்து அந்த வீட்டுடைய அமைப்பை வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பேன். எந்த இடத்துல நீளமாக இருக்குது, எந்த இடத்துல குறுகலாக இருக்குது, எந்த இடத்துல கட்டாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அவங்கக்கிட்ட வரைஞ்சி கொடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை பார்த்து அவங்களுக்கு இது எந்த தன்மையில் இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துடலாம். அது மாதிரி இப்போ சிங்கப்பூரில் இருந்தவருக்கு நம்ம அந்த டிஎன்ஏ வாஸ்து பார்க்கும்போது அவருக்கு அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதை பார்த்து பலன் சொல்லும்போது இப்போ நீங்கள் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும், அவங்களுடைய பூர்வீக வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு 4 தலைமுறை வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. அவர் ஆச்சரியப்பட்டார். எப்படின்னா இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற வீட்டுக்கும் அது சிங்கப்பூரில் அங்கே அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்கப்பட்ட வீடு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. அதல்ல, மரபணு எதை சார்ந்து இருக்கின்றதோ அதை சார்ந்து தான் அனைத்துமே நடக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமே. அப்போ அந்த சிங்கப்பூரில் இருக்கவருக்கு நாம் அங்கே பார்த்தது அவருடைய பூர்வீகம் வரைக்குமே அது தொடர்பு இருப்பதை பார்க்க முடிந்தது. இதுக்கு நம்ம சிங்கப்பூருக்கு போய் வாஸ்து பார்க்கலாம், அவங்க வீட்டுக்கும் போய் இங்கே தமிழ்நாட்டில் போய் நம்ம பார்க்கல. அந்த அமைப்பை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அமைப்பிற்கு எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக விளக்கிவிட்டோம். அதனால் நம்ம மரபணு அப்படிங்கிற வாஸ்து, இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத அந்த அமைப்பை பார்க்கும் பொழுதே நாம் தெளிவாக விளக்கி விடலாம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு தகவல். இது நம்மளுடைய ஆய்வுகளில், இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிற நம்மளுடைய ஆய்வுகளில் நாம் உணர்ந்த அனுபவம், இந்த அனுபவம் தான் அவர்களுடைய வாழ்வியலாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதற்கான தீர்வுகளையும் கொடுக்க முடியும் அப்படின்னும்போது அதை அவர்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருந்தால் அது சிறப்பாக அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத நம்மளுடைய அவுட்லைன் அப்படிங்கிறத கொடுத்தாலே அது எந்த தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக விளக்கிடலாம். அதை சார்ந்து தான் நீங்கள் அமெரிக்காவில் வீடு வாங்கினாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கினாலும் சரி, உங்களுடைய பூர்வீகம் எப்படி இருக்கின்றதோ அதை சார்ந்து தான் அந்த மற்ற இடங்களும் அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆய்வுகளை பார்த்த மிக நுட்பமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதை தான் இந்த மரபணு வாஸ்து அப்படிங்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் இது போன்ற பல தகவல்களை விவரமாக பார்க்கலாம். நன்றி.